சக்கிரியை போக்கும் ஈசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் ஈசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் ஈசு நாயகா, இனி நான் அல்ல நீரே ஈசு நாயகா, இனி நான் அல்ல நீரே ஈசு நாயகா, ஈசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே ஈசு நாயகா. நீசனை மறைத்து நீர் வெளிப்படும், உம்மையும் உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த 2025 ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தை, சொன்னதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எதை சொன்னார், எதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த காலவேளையில் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. ஆமாம், சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46வது அதிகாரம், அதில் 11வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைத்தவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. 4 காரியத்தை கர்த்தராகிய தேவன் இந்த காலவேளையில் நம்மளோடு உறுதிப்படுத்துகிறார். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அதையெல்லாம் நிறைவேற்ற போகிறார். எதெல்லாம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் செய்து முடிக்கிற ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தெய்வம் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தெய்வம். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில தடைப்படவே படாது. அல்லேலூயா. அதை சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார், திட்டம் பண்ணதையும் செய்வார். திட்டம் பண்ணாம உனக்காக வைத்திருக்க யாவற்றையும் அவர் இந்த 2025 ஆண்டில் செய்து நிச்சயமாய் முடிப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், முடிப்பேன். ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். அல்லேலூயா. எதெல்லாம் உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் முடியாம இருந்துச்சோ அதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், முடிப்பேன். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், தீர்க்கதரிசனமான காலவேளை சொல்லுகிறேன், முடிப்பேன். அல்லேலூயா. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இது ஏன் தடை, இது ஏன் இப்படி, அதெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றா, முடித்தேன். அல்லேலூயா. முடிப்பேன், உனக்காக நான் முடிப்பேன். அல்லேலூயா. ஏன்னா நான் திட்டம் பண்ணது. அல்லேலூயா. நான் திட்டம் பண்ணதான் நான் தான் உனக்கு முடிப்பேன். அல்லேலூயா. வேற எவனையும் வச்சு முடிக்க வைக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை முடிக்க நினைச்சான் தெரியுமா, அவனை கூட நானே முடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் உன்னை முடிக்க நினைச்சாங்களோ அவங்கள கூட என் வார்த்தையை வைத்து முடித்து காட்டுவேன். அல்லேலூயா,
அவர் முடிப்பார். அல்லேலூயா. முடிஞ்சது அப்படின்னு நினைச்சையா, கர்த்தர் சொல்லுங்க, இன்னைக்கு தான் உனக்கு தொடக்கமே ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. சொன்னதையெல்லாம் நிறைவேற்றுகிற நாளுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எதெல்லாம் சொன்னாரோ, சொன்ன எந்தெந்த வார்த்தையெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்து இப்போ வரை கர்த்தர் பேசினாரோ அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நிறைவேறாம இருந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் இந்த 2025 ஆண்டுல கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கை வலிக்கும், கை வலிச்சிடும், கை வலிக்க போகுது. கையை தட்டும் போது இந்த வார்த்தையை நான் உட்கொள்கிறேன், இந்த வார்த்தை எனக்குரியது அப்படின்னு சொல்லி எடுக்கிறது தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னேன். எதை சொன்னேன்? உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்னென்னலாம் கர்த்தர் சொன்னாரோ நான் சொன்னேன். அல்லேலூயா. அதை சொன்னேன். எதை சொன்னேன்? உன் வாழ்க்கையில எதெல்லாம் நிறைவேறணும்னு சொன்னனோ அத்தனையும் நிறைவேற்றி முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சொன்னது எல்லாம் நான் நிறைவேற்றி முடிக்க போகிறேன். அதை நான் சொன்னேன், அதை நிச்சயமாய் செய்வேன். எப்படி செய்வேன்? அதை தீவிரமாய் செய்வேன். எப்படி செய்வேன்? உனக்கு குறித்த நேரத்தில் செய்வேன். எப்படி செய்வேன்? அந்த வாக்குத்தத்தத்தை அது தீவிரமாய் நிறைவேற்றி முடிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாமதிச்சது செய்யும், சில காரியங்கள் தாமதிச்சு, ஆனால் இனி தாமதிப்பதில்லை, அது தீவிரமாக நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் தீவிரமாக நிறைவேற போகுது இயேசுவின் நாமத்தில். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது நாளிலிருந்து எப்படா அந்த வார்த்தையை என் ஜனங்க மேலே வைக்கணும், என் ஜனங்களுக்கு அது தீவிரமாக முடியும்னு சொல்லி நானே காத்துக்கிட்டு இருப்பேனா? என் ஆண்டவர் உனக்காக திட்டம் பண்ணதை அவர் உனக்கு தீவிரமாய் நிறைவேற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திட்டம் பண்ணதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. எதை சொன்னார்? தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எதெல்லாம் என் வாழ்க்கையில சொன்னாரோ அதை எப்படி நிறைவேற்றுவாராம்? எரேமியா 1:12 இப்படி சொல்லுது, என் வார்த்தைகளை எப்படி நிறைவேற்றுவேன்? எப்படி நிறைவேற்றுவேன்? தீவிரமாக நிறைவேற்றுவேன். ஒரு தீவிரமான ஒரு நிறைவேற போகுது. இவ்வளவு நாள் உனக்கு எதெல்லாம் நிறைவேறாம இருந்துச்சோ அது சாதாரணமாக நிறைவேறாது, அது அதி விரைவாய், அது தீவிரமாய் அது நிறைவேற போகுது. அப்பொழுது எரேமியா 1:12 அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்ற. யார் வார்த்தை? இந்த வார்த்தை யார்? வாசு வார்த்தையா? என் வார்த்தை. யார் வார்த்தை? என் வார்த்தை. உன்கிட்ட பேசுகிறது என்னுடைய வார்த்தை. என் வார்த்தையை நான் என் வார்த்தையை நீ எப்படி நிறைவேற்ற போற? உனக்கு கையை தட்டியா? என் வார்த்தை எப்படி நிறைவேற்ற போறேன்? அதி தீவிரமாய் நிறைவேற்ற போகிறேன். ஹல்லேலூயா. அது அதி தீவிரமாய் நிறைவேற்ற போகிறேன். உன் வாழ்க்கையில என் வார்த்தையை அதி தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றுவேன். எப்படி நிறைவேற்றுவேன்? அதி தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. அது அதி தீவிரமாய் நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. ஒருவேளை 2024 ஆண்டுல எத்தனையோ காரியம் தடைப்பட்டது போல இருந்திருக்கலாம், கொஞ்சம் தாமதித்தது போல இருக்கலாம். இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்கிறார் 2025 ஆண்டு உன் வாழ்க்கையில அது தீவிரமாய் நிறைவேற போகுது. அது தீவிரமாய் நிறைவேற போகுது. அது தீவிரமாய் நிறைவேற போகுது. கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தை அது தீவிரமாய் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க தலை மேல அந்த வார்த்தை இப்படி வந்து அமருகிறது இயேசுவின் நாமத்தில். உன் வாழ்க்கையில அது நிறைவேறுகிறது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. விசுவாசிக்காம உட்கார்ந்ததுன்னா அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியது. உன் வாழ்க்கையில நிறைவேறவே செய்யாது. யாரு விசுவாசித்து இந்த வார்த்தை எனக்குரியது நினைக்கிறையோ, நீ நினைக்கிற வேளையிலே அது உனக்கு தீவிரமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது தீவிரமாக நிறைவேறி கொண்டிருக்கு. கர்த்தர் ஆயத்தம் பண்ணவைகளை உன் கண் காணல, உன் காது கேட்கல, உன் இருதயத்தில் தோன்றல. ஆனா அது தீவிரமாய் இந்த வார்த்தை புறப்படும் போது அது தீவிரமாய் நிறைவேறுகிறது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அதி தீவிரமாய், சாதாரண தீவிரமாய், அதி தீவிரமாய் நிறைவேற போகுது.
அல்லேலூயா. என் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. எப்படி நிறைவேற்றுவேன்? அதிதீவிரமா சொல்லுங்க. அதிதீவிரமாய் நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தையை. யார் வார்த்தை? நான் அனுப்புகிற என் வார்த்தை. இந்த பலிபீடத்திலிருந்து அனுப்புகிறது என்னுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில அதிதீவிரமாய் நிறைவேற போகுது. அல்லேலூயா. சாதாரணமாக நிறைவேறாது. அது தீவிரமாய் புறப்பட்டு, அது தீவிரமாய் புறப்பட்டு தீவிரமாய் இந்த காலை வேளையில ஒரு வேலையை செய்ய போகுது. அது தீவிரமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்படி நிறைவேறும்? அல்லேலூயா. உனக்கு குறித்திருக்கிறதை அது நிறைவேற்றி முடிக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த வருஷத்துல எதெல்லாம் கர்த்தர் தீவிரமா நிறைவேற்ற நினைச்சிருக்கிறாரோ அதையெல்லாம், அவர் குறித்த எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உன் வாழ்க்கையில ஏதோ 1 2 அல்ல, அவர் எதெல்லாம் திட்டம் பண்ணி இருக்கிறாரோ, எதெல்லாம் உனக்கு செய்ய நினைச்சிருக்கிறாரோ, எதெல்லாம் உனக்கு குறித்து வைத்திருக்கிறாரோ, குறித்ததை நிறைவேற்றுவார். திட்டம் பண்ணதை நிறைவேற்றுவார். அதை தீவிரமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் மனமாறி போக மாட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னதுதான். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னதுதான் அதி தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. யோபு தான் சொல்றார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இந்த வருஷத்துல உனக்குன்னு குறித்ததை எந்த கொம்பை வந்து நின்னாலும் அதை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. கையை தட்டும் போது அந்த கிருபை இறங்கட்டுமே இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. உனக்குன்னு குறித்து வைத்திருக்கிறத எந்த மனுஷனோ, எந்த மாந்திரிகமோ, எந்த வல்லமையோ, எந்த அதிகாரமோ, எந்த துரைத்தனமோ, எந்த அதிகாரமோ, எந்த அதிகார வர்க்கமோ அதை தடை செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு குறித்ததை உனக்கு தான். கையை தட்டு. உனக்கு குறித்ததை உனக்கு தான் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு குறித்ததை போய் இன்னொருத்தனுக்கு நிறைவேற்ற மாட்டான். உனக்கு குறித்து வைத்திருக்கிறத இந்த 2025 ஆண்டுல உன் கண்கள் காண, அவர்கள் கண்கள் காண உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை மேன்மையாக வைத்து அவர் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உனக்கு நிறைவேறுகிறதை அவர்கள் கண்கள் காண உனக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எப்படி நிறைவேற்றுவார்? நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு குறித்ததை உங்க சத்துருக்கள் கண்கள் காண கர்த்தர் இந்த வருஷத்துல நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் கண்கள் காணதான், அந்த சத்துரு கண்கள் காண உனக்கு குறித்ததை அவர் நிச்சயமாய் என் தேவன் நிறைவேற்றுவார். ஏன்னா சொல்லப்படுகிறது அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. என் வார்த்தையை அது தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர் அதி தீவிரமாய் அவர் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நம்புற பிள்ளைங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இப்பொழுது அது நிறைவேறுகிறது. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது இந்த வார்த்தை வரும்போது உனக்கான காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நீ போய் சுதந்தரித்துக்கொள். அல்லேலூயா. அதை சுதந்தரித்துக்கொள். காணாதவைகளை நீ சுதந்தரிக்க போகிறாய். அல்லேலூயா. இதுவரை பார்க்காததை நீ பார்க்க போகிறாய். இதுவரைக்கும் நடக்காதது உனக்காக கர்த்தர் நடத்துவார். அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்குன்னு குறித்ததை வேற எந்த மனுஷனுக்கு கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். உனக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தான், உன்னை கொண்டு செய்யறத உன்னை கொண்டு தான் செய்வார். உனக்குன்னு வைத்திருக்கிறத உனக்கு தான் கர்த்தர் நிறைவேற்றுவா. வேற மற்றவனுக்கு நிறைவேற்ற மாட்டார். மற்ற காரியங்களுக்கு நிறைவேற்ற மாட்டார். உனக்கு கர்த்தர் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. எனக்குன்னு வைத்ததை எனக்கு என்ன கொண்டு தான் கர்த்தர் நிறைவேற்றுவா. உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை இந்த வருஷத்துல உன்னை கொண்டு தான் நிறைவேற்றுவார். யோனாவை கொண்டு நிறைவேற்றுவதை யோனாவை கொண்டு தான் நிறைவேற்றினாரு. அதுபோல உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை உன்னை கொண்டு தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவர். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வாயிலிருந்து புறப்படுகிற இந்த ஜீவனுள்ள வார்த்தை அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அது உனக்கானதை செய்து முடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொன்னா இவன் சொன்னா எவன் சொன்னாலும் சொல்லலாம், ஆண்டவர் சொல்றா நான் உனக்கு நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நான் உனக்கு நிறைவேற்றுவேன், நான் உனக்கு நிறைவேற்றுவேன். எந்த மனுஷன் நிறைவேற்ற முடியாது, நான் உனக்கு நிறைவேற்றுவேன். ஏன்னா நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. மற்றவனுக்கு என்ன செய்கிற என் ரத்தத்தால கழுவப்பட்ட உனக்கு எப்படி செய்யாம இருப்பேன். அல்லேலூயா. மத்த இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும் போது அவர் இரத்தத்தால கழுவப்பட்ட உனக்கு கர்த்தர் நிறைவேற்றாமல் எப்படி இருப்பான்? நிச்சயமாய் நிறைவேற்றுவான், நிறைவேற்றி முடிப்பான். அல்லேலூயா. அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். உனக்கு குறிக்காம ஒன்று இருக்குதுல்ல, அதை கூட ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உனக்கு பிசாசு ஒன்று குறித்து வச்சிருந்தா ஆண்டவர் சொல்லுகிறா அந்த பிசாசு கண்கள் காண உனக்கு அவர் ஒன்றை குறித்து வைத்திருக்கா. அவன் குறித்ததல்ல, அவர் குறித்தது. கையை தட்டு. அவன் குறித்து வைத்ததல்ல, அவர் வாழ்க்கையில குறித்தது இந்த 2025 ஆண்டுல நிறைவேற போகுது, நிறைவேற போகுது, நிறைவேற போகுது. கையை தட்டாய். நிறைவேறும். அல்லேலூயா. அது நிறைவேற போகுது. அல்லேலூயா. என் தேவன் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமானவன் கர்த்தராகினார். அதை ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் அதை தீவிரமாய் அதை தீவிரமாய் அதை தீவிரமாய் நான் நடப்பிப்பேன். அல்லேலூயா. என் வார்த்தை தீவிரமாய் புறப்பட்டு வரும். அது பெண் மான்களை ஈனச் செய்கிற வார்த்தை. அல்லேலூயா. கண்மலையை பிளக்கிற கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. உனக்காக கண்மலையா இருந்தா கூட அந்த கண்மலையை உடைத்து உனக்கு அதிலிருந்து ஜீவ ஊற்றை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை இந்த ஆண்டுல நிறைவேறும், நிறைவேறியே ஆகும். அல்லேலூயா. நிறைவேற்றி முடிப்பார். சொன்னதை நிறைவேற்றுகிறவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. அதை சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. எதெல்லாம் சொன்னாரோ, நான் மறுபடியும் சொல்றேன், எதெல்லாம் வாழ்க்கையில சொல்லியிருந்தாரோ அத்தனையும் ஆண்டவர் 2025 ஆண்டுல எனக்கு சொன்னார். எந்த ஜாதி இடத்துல செய்யப்படாத அற்புதங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். அந்த வார்த்தை இந்த 2025 நிறைவேற போகுது, நிறைவேற போகுது. உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும்னு சொன்னாரு. அந்த பயங்கரமான காரியங்களை என் தேவன் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிறைவேற்றுவா. உனக்கு சொன்னதையும் சொல்லாததையும் உனக்காக ஆயத்தம் பண்ணவைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். யோபு 23:14 இப்படி சொல்லுகிறது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்துல ஒன்று மாத்திரம் உனக்காக நிறைவேற்றப்படுறதில்ல, அநேகம் அவரிடத்துல உண்டு. உனக்காக நிறைவேற்ற வேண்டியது ஒரு காரியம் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, அது அநேக காரியம் அவர் நிறைவேற்ற போகிறார். ஒரு காரியத்தை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, கர்த்தர் இந்த வருஷத்துல உனக்கு
கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. நீ நினைக்கிற இந்த காரியம் இல்ல, அந்த காரியம் இல்ல. ஆண்டவர் சொல்றா, அநேக காரியம் அவரிடத்தில் இருக்கு. உன்னை குறித்து அநேக தேவ திட்டத்தை வைச்சிருக்கா. அந்த காரியத்தை என் தேவன் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் அநேக பொக்கிஷங்களையும் புதையல்களை கூட கர்த்தர் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைச்சிட்டு இருக்க அந்த ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுவா, இல்ல இல்ல, அநேகத்தை நான் உனக்கு வச்சிருக்கேன். நீ நினைச்சிருக்க கொஞ்சம், நான் உன்னை குறித்து மாஸ்டர் திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அநேக காரியம் ஏன்ட்ட உண்டுப்பா. உன்னை குறித்து உன்னை உயர்த்துறதுக்கு உனக்கு திட்டம் பண்ணதை கொடுப்பதற்கு ஒரு காரியம் இல்லை. அநேக காரியம் என்னிடத்துல உண்டு. அதையெல்லாம் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் சொல்லாததையும் நிறைவேற்றுவார். ஆவில உள்ள அப்படியே ஒரு ஹோலினஸ், ஒரு ஜாய், ஐயோ ஒரு சந்தோஷம். ஏதோ ஒன்று நிறைவேற போகுது, அது நிறைவேற போகுது. என் வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்படும் போது வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம். ஒருவேளை நீ பார்க்கிற எல்லாம் ஒளிந்து போகலாம். ஆனா இந்த ஜீவனுள்ள வார்த்தை அது நிறைவேறியே ஆகும். இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு. உனக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியம், ஒரு காரியத்தை நிறைவேற்றல, அநேக காரியத்தை உனக்கு இன்னும் நிறைவேற்ற வேண்டியது இருக்கு. அந்த அநேக காரியம் அவரிடத்துல உண்டு. அவரிடத்துல எந்த மனுஷன் இல்ல, அவரிடத்துல உண்டு. அவரிடத்துல அநேக காரியம் உனக்கு நிறைவேற வேண்டியது இந்த ஆண்டுல கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சாலமோன் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் இந்த நாளில் நிறைவேற்றினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தையினால் சொன்னதையெல்லாம் அவருடைய கரம் இந்த ஆண்டுல உனக்கும் எனக்கும் நிறைவேற்றி கொடுக்க போகுது. அல்லேலூயா. அவர் வார்த்தையினால் சொன்னதெல்லாம் இந்த 2025 ஆண்டுல அவர் கரத்தினால் நல்ல கையை தட்டி எதெல்லாம் வார்த்தையினால உனக்கு சொன்னாரோ, இவ்வளவு நாள் வார்த்தையினால தான் சொன்னாரு. இந்த வருஷத்துல அது கரத்தினால, அவருடைய கரத்தினால, அவருடைய பலத்த கரத்தினால, ஓங்கிய புயத்தினால உனக்கு அது நிறைவேற போது. அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? எந்த கொம்பனால அவர் கரத்தை தடுக்க முடியும்? அவர் உனக்கு நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. எப்படி நிறைவேற்றுவார்? 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 24வது வசனம். எப்படி நிறைவேற்றுவாராம்? என் தகப்பனாகிய தாவீதுக்கு வார்த்தையினால சொன்னதை இந்நாளில், வாசிங்க வசனத்தை. தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது, பாருங்க, என் தகப்பனாகிய தாவீது என்னுடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். நீ வாக்குத்தத்தங்களை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில், எல்லாரும் சொல்லுங்க, இந்நாளில் சொல்லுங்க. வார்த்தையினால் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்நாளில். அதை இந்நாளில், இந்த காலை வேளையில, இந்த நாள்ல அதை தம்முடைய கரத்தினால் அதை எனக்கு நிறைவேற்ற போகும். இந்த நாள்ல, இவ்வளவு நாள் வார்த்தையினால் தான் சொல்லிட்டு போனேன். இன்னைக்கு இந்த நாள்ல, இந்த 2000, ஐயோ சொல்ல, கையை தட்டி சொல்ல. ஐயோ, ஆண்டவரோட கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் வந்திருக்கிறார். அதை வாக்கினால் சொன்னார். இந்த வருஷத்துல அதை கரத்தினால் நீ பார்க்க போகிற, அவர் கரத்தினால பார்க்க போகிற. அவர் கரம் உனக்காக அதை செய்ய போகிறது. உன்னுடைய கரத்தினால் அதை நிறைவேற்றுவதா, நிறைவேற்றினா
நிறைவேற்றி விடுத்து இந்நாளில் வாக்கினால் சொன்னதை இந்நாளில் இருக்கிறபடி தம்முடைய கரத்தினால ஆண்டவர் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். எதெல்லாம் தாமதமா இருக்குதோ, எதெல்லாம் தடையா இருக்குதோ, அதெல்லாம் வாக்கு பண்ணல. தம்முடைய தகப்பனாகிய தாவீதுக்கு வாக்கு பண்ணதை மகனாகிய சாலோமனுக்கு நிறைவேற்றின தெய்வம். உனக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தம் எல்லாம் இந்த 2025 ஆண்டுல உன் வாழ்க்கையில நிறைவேற போகுது. அல்லேலூயா. எந்தெந்த வாக்கு தத்தமெல்லாம் எனக்கு நிறைவேறல, போன வருஷம் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறல, ஆண்டவர் சொல்கிறார் இந்நாளில் அந்த வாக்கு தத்தங்கள்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேற போகுது. அல்லேலூயா. அது எப்படி நிறைவேற போகுது? வார்த்தையினால சொன்னதையெல்லாம் என்னுடைய கரத்தின் நிழலுக்குள்ள உன்னை கூட்டி அந்த வார்த்தைகள்லாம் நான் தீவிரமாய் நிறைவேற்றி அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு தீவிரமாய் வரப்போகுது. தடைப்பட்ட காரியம் தீவிரமாக வரப்போகுது. உன் பிள்ளையுடைய காரியம் தடைபட்டுருந்துச்சுன்னா அது தீவிரமாக நடக்க போகுது. அது தீவிரமாக நிறைவேற போகுது. உன் படிப்பு காரியமாக இருக்கலாம், உன் வேலை காரியமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியம் உனக்கு ஒரு தடைப்பட்டது போல இருந்துச்சுல, அது எப்படி வரப்போகுது? அது தீவிரமாக நடக்க போகுது. அது தம்முடைய கரத்தினால் நிறைவேற்ற போறா. இந்நாளில் சொன்னபடி இந்நாளில் அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். அல்லேலூயா. அவர் வல்லவர். அல்லேலூயா. அதனாலதான் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். மேற்கொள்ள வந்தோ வீரனே நேமியார் ஆவியை அளித்தீர். மேற்கொள்ள வந்தோ வீரனே நேமியார் ஆவியை அளித்தீர். இட நம்பிக்கை தைரம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை தட்டே. நம்பிக்கை தைரம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுகம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலன் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெயம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிரு ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தார், ஜெயம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெயம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சொல்லியிருக்கிறேன்? சொல்லுங்க பாப்போம். நம்பர் 1, திட்டம் பண்ணதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உனக்குன்னு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. இதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது. அல்லேலூயா. அது தீவிரமாக நிறைவேற போகுது. இது வரைக்கும் ஒருவேளை அது ஆமை போல நடந்திருக்கலாம். இந்த வார்த்தை வந்துருச்சு, அது தீவிரமான காரியத்தை நிறைவேற்றி முடிக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிற அந்த வார்த்தை. அல்லேலூயா.
அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, என் கரத்தினால் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். வார்த்தையை ஒன்றுமில்லாமல் தாமதியாமல் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணினவைகளை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எதெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரோ அதை கொடுக்க வேண்டிய வேலை இந்த ஆண்டு தான். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டு ஒரு வேளை ஏன் தெரியுமா உன் கையில் கொடுக்கல, அது ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் கொடுக்கல. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை, நிறைவேற்றி முடித்து விட்டார். அதை உன் கையில் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினதை, வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. சரி, எதை நிறைவேற்றுவார்? சொன்னதை நிறைவேற்றுவார். எதை நிறைவேற்றுவார்? ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். அல்லேலூயா. இதோட மீதியான செய்தியை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் சபையில் கேட்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தூக்கம் வர்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சத்தமா தூக்கம் வர்றவங்க அல்லேலூயா. தூக்கம் வருதா? சரி, தூக்கம் நான் போடுற சத்தத்துக்கு தூக்கம் வருதுன்னா அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆமா, எதை கர்த்தர் நிறைவேற்றுவார்? சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எதையெல்லாம் நிறைவேற்றுவார்? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனம். வேகமா முடிக்க போறேன். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தை எல்லாம் உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அவர் உங்க ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நீ இவ்வளவு நாள் பண்ண ஆலோசனை, அது அப்படியா இது இப்படியா, அதெல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்துல நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. மன விருப்பத்தை எல்லாம் உனக்கு தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் கையை தட்டி. அல்லேலூயா. அவன் மன விருப்பத்தின்படி எல்லாம் உனக்கு தந்தருளி உங்க ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நம்பர் 1. அல்லேலூயா. மனதில் என்னென்னலாம் ஆசை வச்சுருந்தீங்களோ, என்னென்னலாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் நிறைவேற போகிற ஆண்டு தான் இந்த 2025வது ஆண்டு. அல்லேலூயா. மன விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்ற மாட்டாராம், அந்த மனதில் இருக்கிற அந்த விருப்பத்தையும் அந்த ஆலோசனைகளையும் என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது முக்கியமான வார்த்தை, அந்த வார்த்தையை எடுத்துக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 44:26. எதை நிறைவேற்றுவாராம்? ஏசாயா 44:26. எனக்கு கொடுத்த அதிகாரம், அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எடுத்தாச்சா? நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. அல்லேலூயா. யாருடைய ஆலோசனை நிறைவேற்றுவாராம்? ஸ்தானாதிபதி. யார் ஸ்தானாதிபதி? கர்த்தருடைய சமூகத்தில் நான் நிற்கிற கர்த்தருக்கு ஸ்தானாதிபதி. அல்லேலூயா. நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றியே ஆவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் பேசினா, சில நேரம் அவர் நமக்கு தெரிஞ்சுதானே பேசுறாரு அப்படின்னு சொல்லி அல்லல் தட்ட போய் தான் இவ்வளவு நாள் உனக்கு தாமதம். அல்லேலூயா. என்னைக்கு நீ கர்த்தருடைய ஸ்தானாதிபதி நீ பார்த்தையோ அன்னைக்கு உன் காரியத்தை நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. நான் சொல்லல, கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நான் சொல்லல. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று போதும். அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய், அல்லேலூயா, உங்களுக்கு கொடுத்த மேய்ப்பனின் மூலமாய் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் இந்த ஆண்டு நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தை. அல்லேலூயா. ஆமா, நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, அல்லேலூயா, அதை நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா. இரண்டாவது, என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி, அல்லேலூயா, அதை நிறைவேற்றுவேன். அவன் வாயிலிருந்து வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தை ஒன்று விழாதபடி நான் நிறைவேற்றிய ஆவேன். அல்லேலூயா. என்ன, முதல்ல எதை நிறைவேற்றுவார்? மன விருப்பத்தையும் ஆலோசனையை நிறைவேற்றுவார். இரண்டாவது, ஊழியக்காரனை வார்த்தையை நிறைவேற்றுவார். மூன்றாவது, எரேமியாவின் புத்தகம் 33:14. நேரம் உங்களுக்கு தூங்குற நேரம், அதனால வேகமான சொல்லி நான் பந்திக்குள்ளாய் உங்களை வழி நடத்தி செல்ல ஆசைப்படுகிறேன். இதோ
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். நான் சொன்ன என் நல்வார்த்தைகள் எல்லாம், இது நல்ல வார்த்தை. அல்லேலூயா. உனக்கு ஜீவனை கொடுப்பேன், உனக்கு சுகத்தை கொடுப்பேன், உனக்கு பலத்தை கொடுப்பேன், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னது எல்லாம் என்ன வார்த்தை? நல்ல வார்த்தை. அல்லேலூயா. அந்த நல்ல வார்த்தையெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போறாரோ? நிறைவேற்ற போகிறாரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கோல் துளிர்க்கும் என்று சொன்னார்ல, அந்த நல்ல வார்த்தையை கர்த்தர் அந்த வார்த்தையை துளிர்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. என் கரத்தினால் ஆகும்னு சொன்னார்ல, அந்த நல்ல வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. என் வார்த்தையெல்லாம் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தை. அல்லேலூயா. என் நல் வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா. எதை நிறைவேற்றுவாரு? உங்க வாழ்க்கையில அவர் கொடுத்த எல்லா நல்ல வார்த்தைகளையும் கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் வட்டியும் முதலுமாய் கர்த்தர் இந்த நாளில் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 4:21 வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 4:21. இதையெல்லாம் நிறைவேற்றுவார். தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். போதும். அல்லேலூயா. இதெல்லாம் வாக்கு பண்ணது யாரு? யாரு சொல்லுங்க? தேவன். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ணின எல்லாவற்றையும் நிறைவேற்ற எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. யாரை குறித்து சொல்லி இருக்குது? ஆபிரகாமை குறித்து சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, 100 வயசு தாத்தா, 90 வயசு பாட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அவன் விசுவாசித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். அது 100 வயசாக இருந்தாலும் சரிதான், அது 150 வயசாக இருந்தாலும் சரிதான், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் அது நிறைவேறியே ஆகும். புரியலையோ? அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி, அல்லேலூயா, அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீ விசுவாசித்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் இந்த ஆண்டில் நிறைவேற்றுவார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறியே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் அங்கே மேலேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது, எல்லாம் தூங்கி தூங்கி அப்படியே தூக்கத்தில் இருக்கிறீங்க. போதும். அல்லேலூயா. இதுக்கு மேலே போட்ட வார்த்தை ஃபுல்லாக காக்கா பொறுக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. தூக்கம் என்கிற காக்கா. அல்லேலூயா. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை இந்த மீதியான செய்தியை நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் கஷ்டமான ஒரு நேரம். 2 மணி பிரசங்கியாரை ரொம்ப சோர்வுபடுத்துகிற ஒரு நேரம் இந்த நேரம் தான். அல்லேலூயா. அந்த 2 மணி. அல்லேலூயா. இந்த நேரத்தில் விதைக்கப்படுகிற வார்த்தை நல்ல ஆவியில் பலப்பட்டவங்களுக்கு போகும். மற்றவங்கெல்லாம் அப்படி கேட்குறது மாதிரி இருக்கும், அப்படியே உள்ள அப்படியே தூக்கத்தில் போய்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆகவே அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. அதை சொன்னதை அவர் நிறைவேற்றுவார், திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார். இந்த 2 காரியமும் இந்த ஆண்டுல உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. அல்லேலூயா. நிறைவேற போகுது. நிச்சயமாய் நிறைவேறும். அவர் திட்டம் பண்ணதும் நிறைவேறும், அவர் சொன்ன காரியமும் நிறைவேறும். அல்லேலூயா. அது ஒன்றும் பிசகி போகாது. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சொன்னாரோ, எதெல்லாம் திட்டம் பண்ணாரோ அத்தனையும் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். தேவன் ஆயத்தம் பண்ணவைகளை ஒருவேளை உன் கண்ணு காணாம இருக்கலாம், காது கேட்காமல் இருக்கலாம், இருதயத்தில் தோன்றாம இருக்கலாம். தோன்றாத ஒன்றை கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் உனக்கு தோன்ற பண்ணி அவர் உனக்கு சொன்னதையும் சொல்லாததையும் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்றுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
எனக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அது தீவிரமாக என்னை நோக்கி வரப்போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது தீவிரமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. அந்த வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அது சாதாரணமாக நிறைவேறாது. அது உடைச்சி ஒரு வெங்கல கதவாக இருந்தாலும் அதை உடைச்சிக்கிட்டு இரும்பு தாழ்பால்கள் இருந்தாலும் அதை முறித்து போட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பூட்டு போட்டிருந்தாலும் அவர் சொன்னது உடைச்சிக்கிட்டு வெளியே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குன்னு வைத்திருக்கிறத அதை எந்த கொம்பனாலும் மாற்றவோ தடுக்கவோ நிறுத்தவோ அதை அசைக்கவோ முடியாது. ஏன்னா சொன்னது மனுஷன் அல்ல, சொன்னது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன பரிசுத்த தேவன் சொன்ன வார்த்தையாக்கும். அவர் சொன்னால் சொன்னதை அவர் சொல்லாகும், கட்டளை நிற்கும். எந்த கொம்பனாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. எந்த மனுஷனாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. அந்த வார்த்தை உடைத்து கிளம்பி வரும். அல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படி வரும்? உடைச்சு செதறிட்டு வரும். அல்லேலூயா. அதனால தீவிரமா வரப்போகுது. நீங்க எதிர்பார்த்திருக்க காரியம் அது தீவிரமா நடக்க போகுது. ஆகவே அந்த தீவிரமான காரியத்திற்காக நீங்கள் ஆயத்தமாய் காத்திருங்கள். அது தீவிரத்து உங்க வாழ்க்கையில நடக்க போகுதே, நடக்க போகுதே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாத ஒன்றையுமே செய்யவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொல்லதை செய்வார், செய்வதை சொல்வார், சொல்லாத ஒன்றையுமே செய்யவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். செய்வதை சொல்வார், சொல்வதை செய்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்லாகும் கட்டளை சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? நிறைவேற போகுது. எதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்குது. என் பிள்ளை கல்யாண காரியமாக இருக்கலாம், என் பிள்ளை மனம் திரும்புதலாக இருக்கலாம், என் பிள்ளை இன்னும் மனம் திரும்பாமல் இருக்குது, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்குது, என் பிள்ளைக்கு இன்னும் அது நடக்கலையே, என் குடும்பத்துக்கு இது இல்லையே, எனக்கு ஒரு வீடு இல்லையே, எனக்கு ஒரு வாசல் இல்லையே, எனக்கு அது இல்லையே, அதை எல்லாம் கர்த்தர் அங்கலாப்பெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எதெல்லாம் தாமதமா இருக்குதோ அது தாமதம் இல்லாமல், தாமதித்தாலும் காத்திரு, இனி அது தாமதிப்பது இல்லை, அது நிறைவேற போகுது, அது நிறைவேற போகுது. ஏன்னா சொல்லிட்டார், சொல்லிட்டார், ஒருத்தர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார்னா அது நிறைவேறாம போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவர் சொல்லுக்காக காத்திருக்குது, அவ்வளவுதான். அவர் சொல்லணுங்கிறதுக்காக காத்திருக்குது, அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டார், நிறைவேற போகுது. அல்லேலூயா. எத்தனை ஒரு அது விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்லுக்காய் இவ்வளவு நாள் காத்திருந்துச்சு, அவர் சொல்லிட்டார், அது நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. நிச்சயமாய் அது நிறைவேறும். அவர் சொல்லுக்காக வெயிட் பண்ணிருந்துச்சு. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சுச்சு. அவர் சொல்லிட்டார், இன்னைக்கு உன் வாழ்க்கையில அது நிறைவேறும், அது நிறைவேறும், அது நிச்சயமாய் நிறைவேறும்.
அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும், எல்லா வார்த்தைகளும், எல்லா தீர்க்க தரிசனங்களும், எல்லா தரிசனங்களும் தரிசனம் நிறைவேற போது. உன் வாழ்க்கையில தரிசனம் பார்த்து அந்த தரிசனம் நிறைவேறல, அந்த தரிசனம் நிறைவேற போது, அந்த சொப்பனம் நிறைவேற போது, அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேற போகுது. உன்னை குறித்து கர்த்தர் பேசுற தீர்க்க தரிசனம் முதற்கொண்டு இந்த கால வேளையில அது நிறைவேற போகுது. கர்த்தர் பேசின அத்தனையும் வாழ்க்கையில நிறைவேறும். நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியின் பலத்தை கொண்டு சொல்லுகிறேன். அது நிச்சயமாய் நிறைவேறும். நீ வேண்டான்னு சொன்னா கூட அது நிறைவேறும். அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவர்னு சொன்னா கூட அது தீவிரமா என்ன உனக்கு தான் அப்படின்னு சொல்லி நிறைவேற போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வார்த்தைக்காக அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வார்த்தை இன்னைக்கு வந்துருச்சு. உனக்கு நிறைவேறிதான் ஆகும். இது வரைக்கும் அந்த வார்த்தைக்காக அது வெயிட் ஆயிருந்துச்சு. அது வெயிட் பண்ணிக்கிட்டு காரணம் என்ன தெரியுமா? அவர் வார்த்தை வரல. அவர் வார்த்தை இன்னைக்கு வந்துருச்சு. இந்நாளிலே அவருடைய வார்த்தை அது தீவிரமாய் புறப்பட்டு வருகிறது. உனக்கு தீவிரமான காரியங்களை அது நிறைவேற்றி அது முடிக்கும். திட்டம் பண்ணினதை, வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது செத்து போயிருந்தா கூட, செத்தது கூட இந்த காலவேளையில இந்த வார்த்தையை கேட்டு அது உயிரோடு எழும்ப போகுது. அல்லேலூயா. உலர்ந்து போய் கிடந்தா கூட அது கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது உயிரோடு எழும்பிதான் இருக்கணும். அல்லேலூயா. அது செத்து போனதுதான், அது உலர்ந்து போனதுதான், அது ஒன்றுக்கு உதவாதான். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது எழும்பி நின்றுனா அது எழும்பி நின்றுதான் ஆகணும். அது நிறைவேறினா அது நிறைவேறதான் ஆகணும். ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அது மரத்திலிருந்து தேவனால் அனுப்பப்படுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தானாதிபதியின் மூலமாய் அது அனுப்பப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த கால வேளையில அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நிச்சயமா நிறைவேறும். தாமதிக்காது, தாமதிக்காது. சீக்கிரமா தீவிரமா நிறைவேற போகுது. அது அதி தீவிரமா, நான் சொல்றேன், நான் யாவில பார்க்கிறேன். அது என்னன்னு தெரியல, அதி தீவிரமா நிறைவேற போகுது. தீவிரமா கூட இல்ல, அது அதி தீவிரமா. நீ அதுக்கு ஆயத்தமா இரு, அதுக்கு ஆயத்தமா இரு. நான் மறுபடியும் சொல்றேன், அதுக்கு நீ ஆயத்தமா இரு. அது தீவிரமா வரப்போகுது, அது தீவிரமா வரப்போகுது, அது தீவிரமா அந்த வார்த்தை நிறைவேற போகுது, நிறைவேற்றி முடிக்க போகுது. அதுக்கு நீ ஆயத்தமா இரு, அதுக்கு ஆயத்தமா. அவர் கொடுக்க, அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற ஆயத்தம். நீ அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? ஆயத்தமா இருந்தா இந்த அதிகாரிகள் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் உனக்கு அது வரும். நிச்சயமாய் கர்த்தராலே சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறும். கர்த்தராலே சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. நிறைவேறாத ஒன்றை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். இதுவரைக்கும் நிறைவேறல. இந்த ஜீவனுள்ள வார்த்தை இந்த பலிபீடத்திலிருந்து புறப்பட்ட உடனே அந்த வார்த்தை நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. அந்த வார்த்தை நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. கற்பம் செத்து போச்சு, கற்பம் ஒண்ணுமே இல்லை, பலனே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா சூழ்நிலையும் அற்று போச்சு, அவ்வளவுதான். இனி அந்த கற்பத்துக்கு இடமே இல்லை. என்னால முடியாது, முடியாததை முடிய பண்ணுகிற ஆண்டவர் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உனக்கு எது முடியலன்னு சொல்றையோ அப்போ அவர் சொல்வா, நான் இப்போ உனக்காக அதை முடிச்சு காட்டுறேன், உனக்காக அதை நான் நிறைவேற்றி காட்டுறேன். அது உன்னால முடியாது, என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும். ஏன்னா உனக்கு வேணா அது பெருசா இருக்கலாம், எனக்கு அது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. உனக்கு வேணா அந்த பிரச்சனை பெருசா இருக்கலாம், உனக்கு வேணா அது பெருசா இருக்கலாம். முடியாததை கர்த்தர் காலவேளையில உனக்கு நிறைவேற்றி முடிப்பா, நிறைவேற்றி முடிப்பா, நிறைவேற்றி முடிப்பா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் முடிக்க போகிறா. எனக்கு திட்டம் பண்ணதை நிறைவேற்ற போகிறா, எனக்கு ஆயத்தம் பண்ணதை நிறைவேற்ற போகிறா, எனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற போகிறா, எனக்கு குறித்ததை நிறைவேற்ற போகிறா.
எனக்கு தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தையெல்லாம் அது தீவிரமாய் நிறைவேறப் போகுது. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நான் ஆமென் என்று ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லி அப்படி அர்ப்பணிங்க பார்ப்போம்.